வணக்கம் வியூவர்ஸ். காலையில் 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கேப் ஏறி நான் போன இடம் தான் டொமஸ்டிக் ஏர்போர்ட் சென்னை. அப்புறம் ஏர்போர்ட் என்டர் ஆகிட்டு செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு பேக்கேஜ்லாம் உள்ளே போட்டு ஃப்ளைட் கேட்டுக்கு போயிட்டு அதுலேருந்து ஒரு ஷட்டில் வந்தது. ஷட்டிலில் ஏறி ஃப்ளைட் கிட்டே போனேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் இண்டியா ஃப்ளைட் தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இண்டிகோ ஃப்ளைட் ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ் தான் இருந்தது. நான் போன ஃப்ளைட் கூட பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தான். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் எங்கே போனேன், எப்படி பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன்ற விஷயத்த. எனக்கு வந்து விண்டோ சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க. விண்டோ சீட்டில் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்டாக இருந்தது. ஒன்றுமே தெரியல, பிளராக இருந்தது. சரி என்னடா யோசனை இருந்தது. அப்புறம் மெனு கார்டு கொடுத்தாங்க. இதான் பிரேக்ஃபாஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு பார்த்துட்டு இருந்தபோது மெனு கார்டில் வந்து நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலி இருந்துச்சு. சரி நம்ம நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ளைட்டை வந்து அந்த டாக்ஸி ரன்வேக்கு வந்து அந்த டேகிங் வண்டி எடுத்துன்னு வந்து ரன்வேயில் வச்சுட்டு அந்த டேக் பண்ணுறவங்க வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் டாக்ஸிக்கு அப்புறம் வண்டி வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ரன்வே ரீச் ஆச்சு. ரன்வே ரீச் ஆனால் ஸ்டாப் வந்தது வண்டி. அப்போ தான் நினச்சேன், சரி வண்டி இனிமேல் தான் வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நினச்ச மாதிரியே அண்ணன் தினேஷ் பைலட் வந்து தினேஷ்குமார் பழனிசாமி அண்ணன் பேர், தமிழ்நாடு ஆள் தான். வண்டியை வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணார். திடீர்னு எடுத்தார் போகிற ஃபாஸ்ட்டு 530 km/h ஸ்பீடில் எடுத்தார் வண்டியை. எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வண்டி தரையில் இந்த வண்டி டக்குன்னு டேக் ஆஃப் ஆகி சென்னை மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டேன். சென்னை மேலே பறந்தவொடனே ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டது பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்ம அடையாறு ஆறுனா சைதாப்பேட்டை, கிண்டி அந்த ஏரியா. சரி நான் நினச்சேன் அப்போது எங்கள் வீட்டு மேலே தான் பறக்கும் இந்த வண்டின்னு சொல்லிட்டு என் வீடியே தேடிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே உட்காந்துருக்கும் போது லெஃப்ட் ஒரு பெண்டு, ரைட் ஒரு பெண்டு போட்டார். அவ்வளோதான், மேலே போய்ட்டோம். டக்குன்னு மேலே போனால் ஒரே மேகமாக தான் இருந்தது. அப்புறம் சூரிய வெளிச்சம் பயங்கரமாக வந்துடுச்சு. கீழே வந்து பார்த்தேன் வீடுகள் எதுவுமே தெரில, ஒரு மேக கூட்டமாக தான் இருந்தது. சரி என்னடா இனிமேட்டு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஏர் ஹோஸ்டஸ் குரூப் மெம்பர்ஸ் வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க.
நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு க்ரசன்ட் ஒன்று, ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, ஃப்ரூட் சாலடு, அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸு, அப்புறம் இதில் வந்து இந்த பேக்கில் உள்ள வந்து ஒரு 3 பூரி, குட்டி குட்டியாக பூரி, உருளைக்கிழங்கு வித் சன்னா, அப்புறம் வந்து இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இது வந்து பீட்ரூட்டில் பண்ணியிருந்தாங்க. பீட்ரூட்டில் அப்படியே லைக் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அதை டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக தான் இருந்தது. ஏர் இண்டியா வந்து நம்ம குறை சொல்லவே கூட முடியாது இந்த விஷயத்தில். சான்ஸே இல்லை. ஃபுட் டேஸ்ட்டும் அந்த குவான்டிட்டியும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. நான் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5 தருவேங்க இந்த ஃபுட்டுக்கு ரேட்டிங். ஏன்னா இவ்வளோ உயரத்தில் வானத்தில் இவ்வளோ டேஸ்டியாக ஃபுட்டு சர்வ் பண்ணது சான்ஸே இல்லை. அதனால் இந்த ஃபுட்டுக்கான ரேட்டிங் வந்து 5 அவுட் ஆஃப் 5. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் விண்டோவில் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் மாதிரி இருந்தது. இது எல்லாமே மேகத்து மேலே பிளேன் பறந்துட்டு இருந்தது. பறக்கும் போது இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா 40,000 ஃபீட்டு. 40,000 ஃபீட் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர் ஹைட்டில் ஃப்ளைட் பறந்துட்டு இருந்தது. கிரவுண்டில் வந்து 10 கிலோமீட்டர் ஹைட்டு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 900 km/h ஸ்பீடில் போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். வேடிக்கை பார்க்கும்போது தான் தோணுச்சு இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருந்ததுன்ட்டு. சம்டைம்ஸ் இந்த ஸ்பேஸ்லலாம் போயிட்டு நம்ம நாட் ஈவன் ஸ்பேஸ் நம்ம இதை கூகுள் மேப்பில் பார்ப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி இருந்தது. ஒரு லேயரு ஃபுல்லாக ப்ளூ யூனிவர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கி இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிறோம், சீட் பெல்ட்லாம் ஃபாஸ்டன் பண்ண சொல்லி வந்தது. சரி, அப்புறம் எழுந்து பார்த்தா லேண்டிங்க்கு வண்டி மேலே போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஒரு 10,000 ஃபீட் வந்து டீசென்ட் பண்ணியிருக்காரு பைலட்டு. ஸோ டீசென்ட் பண்ணோடனே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேகத்துக்கு கீழே வண்டி இறங்கிடுச்சு ஃப்ளைட்டு. மேகத்துக்கு கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க போகிற இடம் வந்து மும்பை ஏர்போர்ட். ஸோ மும்பை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மலையாக இருக்குது. நான் ஒரே ஷாக் ஆகிட்டேன். நான் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மும்பையில் வந்து இவ்வளோ மலைகள் இருக்குது. சான்ஸே இல்லை. நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு மும்பை சுற்றி தான் மலை தான் போல், இல்லை மும்பை மலையில் தான் இருக்கான்னு தெரில. நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் நிறைய இருந்தது மும்பையில். The wind hums songs at the break of day.
while rivers whisper truth as they flow down, and their songs entwine with the trees that. மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆறு அது நல்லா பெருசாக இருந்தது. அது நீளமே நல்லா நீளமும் ரொம்ப இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு உள்ள நீளமும் ரொம்ப பெருசாக இருந்தது. அழகாக இருந்தது ஆறு. அந்த ஆறு பேர் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக அது என்ன ஆறுன்றது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வண்டி பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகிடுச்சு. Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills through the velvet dark, etching patterns, leaving its mark. The roots stretch deep, the earth's gentle sigh, a lullaby sung to the open sky. Oh, whispering pines, sing me your tune, caught in the rhythm of the stars and the moon. Teach me the language of rustling leaves, stories that linger on the breath of the breeze. மும்பையில் சில இடத்துலலாம் மலை மேலே கூட வீடு கட்டியிருந்தாங்க சிட்டி சென்டர்லலாம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது. சான்ஸ் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் மும்பையோட வியூவை பார்த்துட்டே வந்தேன். சேஃப்டியாக லேண்ட் ஆகிட்ட அப்புறம் மும்பைலேருந்து எனக்கு ட்ரான்சிட் ஃப்ளைட் வந்து 12:30 தான். ஸோ ட்ரான்சிட் ஃப்ளைட் ஒரு 3.5 hours டைம் இருந்தது. 3.5 hours டைமில் வந்து மும்பை ஏர்போர்ட்டில் உள்ளே போயிட்டு என்னோடய ட்ரான்சிட் அந்த கேட் போகிறதுக்கு எனக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா மும்பை ஏர்போர்ட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட். அந்த செக்இன் திரும்ப அகைன் மும்பை ஏர்போர்ட்டில் வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் சீல் வாங்கிட்டு என்னோட ட்ரான்ஸ்ஃபர் கேட் போகிறது ஒரு 1 hour ஆச்சு. அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா மும்பை ஏர்போர்ட்டில் பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அம்பேத்கரோட சிலை கூட வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்கல்ப்சர் நிறையா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜான்சி ராணியோட ஸ்கல்ப்சர் இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட் வந்து ஏறிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய், கீப் சப்போர்ட். Oh, whisper